அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு. பணம் நம்மிடம் அதிகமாக சேருவதற்கும் நம்மிடம் இருந்து பிரியாமல் இருப்பதற்கும் நம்ம அந்த பணத்தை எந்த வழியில் செலவு எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். வாங்க. இன்றைய காலத்தில் பணம் ஒன்று தான் முக்கியமான ஒன்றாக ஆகிவிட்டது. பணம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் எங்கு சென்றாலும் மரியாதையும் அந்தஸ்தும் தருகிறார்கள். பணம் இல்லாதவர்கள் கீழே தான் பார்க்கப்படுகிறது. நமக்கு தேவையானது இருந்தால் பணம் இருந்தால்தான் பூர்த்தி செய்ய முடியும். அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர சிலவித முறைகளை பார்ப்போம். பணத்தை வசூல் செய்வது ஒரு முக்கியமான பொருள் ஒன்று, அதுதான் வசம்பு. இந்த வசம்பை நம் பணம் வைக்கும் அனைத்து இடத்திலும் ஒன்று வைக்க வேண்டும். நம் பணத்தை செலவு செய்ய யாருக்காவது எடுத்து தருவதாக இருந்தால், அதாவது வாடகை, லோன், பால் கணக்கு, கரண்ட் பில் இப்படி யாருக்காவது தருவதாக இருந்தாலும், அல்லது நகை, ட்ரெஸ், மல்லிகை சாமான் என்று எதுவாக வாங்குவதாக இருந்தாலும், ஒரு வசம்பை தொட்டு நம் மனதில் நான் இப்போ செலவு செய்கிற இந்த பணம் என்னிடமே திரும்பி வர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள். அந்த பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களிடமே திரும்பி சேரும். ஒருவேளை பணம் இல்லாமல் கார்டாக இருந்தாலும் அந்த கார்டு தரும் பொழுது வசம்பை தொட்ட பிறகு கார்டு கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே நம் பர்சிலும் ஆண்களாக இருந்தால் பாக்கெட்டிலும் இந்த ஒரு வசம்பை வைத்து கொண்டு அந்த வசம்பை தொட்டு மனதால் நினைத்து பணத்தை கொடுங்கள். அடுத்தது நம் காலையில் எழுந்து முகம் கழுவிய பிறகு பணத்தை தான் பார்க்க வேண்டும். அது என்ன வேண்டும், அது பணமாக இருந்தாலும் சரி, நாணயமாக இருந்தாலும் சரி, நம் பணத்தை அடிக்கடி பார்ப்பதால், எண்ணுவதால், தொடுவதால் நம் பணத்தால் ஈர்க்கப்படுவோம். நாம் எப்பொழுது எதை அடிக்கடி பார்க்கின்றோமோ அதைத்தான் நாம் ஈர்க்க முடியும். அந்த சக்தி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நம் பணம் வைக்கும் இடத்தில் வாசனையான பொருட்கள், வசம்பு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், பட்டை, ஜாதிக்காய், ஜவ்வாது, அத்தர் இதுபோல் பொருட்களை வைக்க வேண்டும். அடுத்தது சமையல் அறையில் தென்மேற்கு மூலையில் கையில் கிடைக்க சில்லறையை ஒரு டப்பாவில் சேர்த்து வையுங்கள். ஹாலில் ஸ்லாப்பில் ஒரு மரப்பெட்டியில் சிகப்பு நிற துணி விரித்து அதில் சில்லறை நாணயம் போட்டு வைங்கள். இது பணத்தை ஈர்த்து நம்மிடம் சேர்க்கும். நம் வாழ்க்கையில் உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எதற்கும் சோர்ந்து போகாமல் உறுதியான மனம் கொண்டு நாம் நினைத்து செய்தால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. முயற்சித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.